வெல்கம் டு கிராமத்து விவசாயம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா தோட்டத்துக்கு தாங்க போயிருந்தோம். மாங்காய் மரத்தில் மாங்காயாக காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையான மாங்காயை பறிச்சுட்டு வந்துடலான்றக்காக எங்கள் பெரியப்பா தோட்டத்துக்கு வந்திருக்குங்க. ஆமாங்க, மாங்காய் மரத்தில் மாங்காய் தாங்க காய்ச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மாங்காயை பறித்து எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம மாங்காயை வச்சு நம்ம கையால் மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோங்க. மாங்காய் ஊறுகாய் செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம். கடையில் வாங்கி சாப்பிடும்போதே மாங்காய் ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கையால் மேக் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் பெரிய மாங்காயாக பார்த்து பறிச்சுக்கலாங்க. அப்போ தாங்க நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கும் இன்னுமே தனி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் நல்லா பெருசாகவே பார்த்து நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. எந்த மாங்காயை பறிக்கிறதுனே தெரியலங்க. எந்த சைடு பார்த்தாலுமே நல்லா பெரிய மாங்காயாக தாங்க இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி எல்லோரும் வாங்க மாங்காய் சாப்பிடலாம். இந்த மாங்காயை அறுத்து அப்படியே உப்பு மிளகாப்பொடியும் போட்டு சாப்பிடும்போது இன்னும் அதை விட தனி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வீட்டில் போய்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு மாங்காயை பறிச்சாச்சுங்க. நம்ம அப்படியே தோட்டத்திலேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி.